பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 1:33 அடியேன் வாசிக்கிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஸோ இந்த வசனம் நமக்காக இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவன் எவனோ, தேவனுடைய வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவன் எவனோ. ஸோ நம்ம தேவனுக்கு உகந்த காரியத்தை ஒப்புவிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்னு வசனம் சொல்லுகிறதுனா 2 விதமான ஆசீர்வாதங்களை இந்த வேளையில சொல்லுது. விக்கனமின்றி ஆபத்துக்கு. ஸோ விக்கனமும் இருக்காது, பிரச்சனைகளும் இராது, ஆபத்துகளுக்கு நேராம கர்த்தர் நம்மை அமைதியுள்ள வாழ்க்கையில கர்த்தர் நடத்துவார் என்று. இந்த நாட்களில் தேவ வசனத்தை கேட்கறது தான் பெரிய விஷயமா இருக்கு. நமக்கு இன்னைக்கு ஏன் ஆபத்து வருகிறது, இன்னைக்கு ஏன் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா, நம்ம தேவ வசனத்தை நம்ம கேட்கறது இல்ல, ஆண்டவருக்கு செவி கொடுக்கறது இல்ல. நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுத்தோமானால் உண்மையாகவே தேவன் நம்ம எல்லா விக்கனமின்றி எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மளை விலக்கி காப்பாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அதுதான் யோவான் 10 அவர் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிப்படைவான். அது மாத்திரமல்ல, நான் மேய்ச்சலை அவனுக்கு கொடுப்பேன், உள்ளும் புறமும் அவன் மேய்ச்சலை கண்டடையத்தக்கதான ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் சொல்ல, நானே வாசல்மா, நீ வா. என் வாசலை விட்டுட்டு, என் வழியை விட்டுட்டு, எனக்கு செவி கொடுக்கறத விட்டுட்டு வேற யாருக்கோ நீ வந்து செவி கொடுக்கிற, யார் வாசல்லையோ நீ நிற்கிறீங்க. ஸோ தேவன் ஒரே வேதனையோடு இந்த வார்த்தைகளை காலை வேளையில சொல்லுகிறார். நீங்க முதலாவது எனக்கு செவி கொடுங்க, என் வாசல் அண்டையில வாங்க, என்னுடைய பிரசங்கத்தை கேளுங்க, என்னுடைய வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தைக்கு மிஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில வேற எதையும் ஒப்பு கொடுக்காதீங்க. நீங்க தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் உபத்திரவ பாதை வருகிற நேரங்களில் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார், இப்படி நடக்கணும்னு. நீங்க அதெல்லாம் செய்ய முடியாது. மாம்சரீகமான காரியங்களை நம்ம அதிகமா யோசிக்கிறோம், ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் சொல்லும் போது செய்ய முடியாதுன்னு நம்ம பிடிவாதமா சில நேரங்களில் நின்றுடுறோம். இல்ல, நீங்க தேவனுக்கு செவி கொடுங்க. தேவனுடைய வசனம் உங்களை எப்படி போதிக்குதோ, எப்படியெல்லாம் உங்களை கை கொண்டு ஆண்டவர் நடத்துறாரோ, நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுதான் அவர் ரொம்ப அழகாய் சொல்கிறார். முதல்ல நீங்க எனக்கு செவி கொடுங்க. நீங்க வந்து நிறைய விஷயங்கள்ல நிர்விசாரமா இருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த உலக பிரகாரமா சாப்பிட்டமா தூங்கணுமான்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்களில் அறிவை வேற எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வசனம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் நம்ம வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்ள வாங்க, எனக்கு செவி கொடுங்க. நீங்க எனக்கு செவி கொடுத்தீங்கன்னா போதும், எந்த பிரச்சனையும் இன்றி நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க முடியும். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவரை கூப்பிடும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அதன்படி செய்யணும். நம்ம எல்லாத்தையும் செய்யறோம், அவர் செவி கொடுக்கிறோமா அப்படின்னா அங்கதான் ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அவருக்கு செவி கொடுக்கவே மாட்டேன்றோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அமைதி இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் பயத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில அநேக வியாதி, பலவீனங்க, பிரச்சனைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, தானியேலுடைய புத்தகத்துல நம்ம ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்னன்னா, தானியேல் வந்து 3 வேளையும் அவன் எப்பொழுது போல ஜெபிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். தேவனுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிந்துட்டு இருந்தான். தேவன் அந்த பாபிலோன் ராஜ்யத்துல அடிமையா இருக்கும்போது தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ அந்த வார்த்தையெல்லாம் அந்த அடிமை ஊர்ல போய் அவன் செய்து கொண்டிருந்தான், செவிசாய்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது, ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. ஸோ அந்த நாட்களில் அந்த பிரச்சனையில அவன் ஜெபிக்க கூடாதபடிக்கு ஒரு பெரிய தடையும் வருது. ஆனாலும் அந்த ஆபத்தை அவன் பொருட்படுத்தல. அந்த தேவாதி தேவன் என்னோடு இருக்கிறார், நான் யாருக்கும் கீழ்ப்படியணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய மேலான அதிகாரமா உள்ள அந்த தேவனுக்கு தான் அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். 3 வேளையும் தேவனை தேடினான். அந்த ராஜ்யத்துக்கு அவன் கீழ்ப்படியில. அங்க இருக்கிற சட்டம் என்னன்னா, யாரும் இந்த 30 நாள் வேற யாருக்கிட்டையும் வேண்டக்கூடாது, எல்லாத்தையும் வந்து ராஜா கிட்ட தான் நம்ம வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை மீறி அவன் எப்பொழுது போல தன் தேவனிடத்துல 3 வேளையும் அவன் தொழுது கொண்டான், ஜெபித்தான் என்று. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. அவனை தூக்கி சிங்க கபில போடுகிறார்கள். அங்கே அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவனும் அங்கே போகிறான். இந்த இடத்திலையும் அவன் பயப்படாமல் இருக்கிறான். சட்டம் வந்த பொழுதும் அவன் பயப்படல, அவன் தொடர்ந்து ஜெபித்தான். அவனை தூக்கி உள்ள போட்ட பொழுதும் அவன் பயப்படல. தேவன் அங்கே இருந்த காரியங்களே மாறுதலாய் மாற்றினார். என்னன்னா, அந்த ராஜா காலையில வந்து அங்கலாய்த்து கொண்டு கேட்பான், தானியேலே நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு அந்த கெபில வந்து கத்தும் பொழுது அவன் சொல்லுகிறான், ராஜாவாகிய தேவனே, நான் உமக்கும் முன்பதாகுவோம். ஸோ நான் வந்து
தேவனுக்கு முன்பதாக நான் எந்த குற்றமும் செய்யல. ஸோ என் தேவன் என்னை தப்புவித்தார், சிங்கங்களின் வாய்களுக்கு என்னை கத்த தப்புவித்தார் என்று அவன் சாட்சி கொடுக்குறான். அப்போ சிங்கத்துக்கு நடுவில் விழுந்தா கூட அவன் பயப்படல. அந்த ஆபத்தான சூழ்நிலையை கூட அவன் பயப்படாம அமைதியுள்ள ஆவியோடு தான் ராஜா கிட்ட அவன் பேசுறான். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார், நீங்க தேவ வார்த்தைக்கு செவி கொடுங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற அநேகருடைய வார்த்தையை கேட்க முற்படுறீங்க, நண்பர்களுடைய வார்த்தை கேட்க முற்படுகிறீங்க. புறஜாதிகள் தேவனை பற்றி அறியாதவர்கள் எவ்வளவு ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். அதுக்கெல்லாம் முற்பட்டு, அதுக்கெல்லாம் செவி சாய்த்து, அதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா நீங்க ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் தூரம் கட்டி வச்சுட்டு வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு என்ன இந்த பிரச்சனையில் ஆலோசனை கொடுக்கிறார், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் எந்த காரியத்தை எப்படி திறம்பட முடிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வும் எண்ணமும் உங்களுக்கு வேண்டும். அதை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், அதை நோக்கி தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால், தேவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால், உண்மையாகவே உங்களுடைய லைஃப்ல அந்த பிரச்சனைகள்ல எந்த விதத்தையும் குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அமைதலோடு, தானியேல் எப்படி அந்த சிங்கக்கேபிலிருந்து ராஜா தூக்கி விட்டாரோ அதே மாதிரி எல்லா காரியத்திலும் அமைதலோடு நீ வெளியே தூக்கி விடப்படுவாய். ஸோ தைரியமா இருங்க, விசுவாசத்தோட இருங்க. செவி யாருக்கு கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம். நீங்க உங்க சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு செவி கொடுக்குறீங்களா, புறஜாதிகளுக்கு செவி கொடுக்குறீங்களா, இல்ல தேவனுக்கு செவி கொடுக்குறீங்களா? இதை கவனமா யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்க. செவி கொடுப்பது தேவன் ஒருவருக்கே என்று விசுவாசத்தோடு இருந்தீனா எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது, நீங்களும் அமைதியா இருப்பீங்க. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்தில் இந்த வேளையில நீர் பேசின வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வேற யாருக்கும் செவி கொடுக்காதபடிக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ, என்னுடைய தேவன் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின்படியே அப்பா ஏசப்பா உமக்கு செவி கொடுக்க கிருபை தருவீராக. உம்முடைய வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கட்டும். நன்மையும் கிருபையும் அங்கேதான் இருக்கிறது என்ற உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. மனுஷனுக்கு செவி கொடுக்காதபடிக்கு எல்லா வார்த்தைகளும் இயேசு நாமத்தில் எடுத்து போடுகிறோம். சுகபல ஜீவனை கட்டளையிடுங்க. இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தா எல்லா வியாதி பலவீனம் நீங்கி பூரண சுகத்தை கட்டளையிடும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.